அன்பினர்களே, மஹிந்த அண்ட் கோடபய ராஜபக்ச ஆட்சியில் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட நேவிப்படையால் மாத்திரம் அரங்கேற்றப்பட்ட கொலைக்களத்தை நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த தொகுப்புக்குள் 4வது பகுதிக்குள் நுழைகின்றோம். இதில் சுவாரஸ்யமான சில விடயம் என்னவென்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த விக்கிலீக்ஸ் அறிக்கையில் 2006ஆம் ஆண்டு அக்டோபரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை கேபிளை குறிப்பிடுகிறது. விக்கிலீக்ஸின் படி அப்போது ஜனாதிபதியின் சிறப்பு ஆலோசகராக இருந்த மஹிந்தவின் அன்பு சகோதரர், நிதி அமைச்சர், பொருளாதார அமைச்சர், இப்படி பல கோணங்கள் இருந்த பசில் ராஜபக்ச அமெரிக்க தூதுவர் ராபர்ட் ஓ பிளேக்கிடம் கொலைகளுக்கு எஸ்டிஎஃப் தான் காரணம் என்றும் அவர்களை குற்றவாளியாக்குவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். வெளியுறவுத்துறை கேபிளின் விக்கிலீக்ஸ் அறிக்கை பசில் ராஜபக்ச கூறியதாக மேற்கோள் காட்டி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்த அப்போது எஸ்டிஎஃப் அதை செய்தது எங்களுக்கு தெரியும், ஆனால் தோட்டா மற்றும் துப்பாக்கி ஆதாரங்கள் அவர்கள் செய்யவில்லை என்பதை காட்டுகின்றன. அதான் உண்மை. அழகா தெளிவா சொல்லானால், அவர்கள் ஒருவரை கொல்ல விரும்பும் போது அவர்களிடம் தனித்தனி துப்பாக்கிகள் இருக்க வேண்டும். அப்ப இவர்கள் ஒபிஷியலாக ஒரு துப்பாக்கி பாவித்து அன்ஒபிஷியலாக கொல்லுவதற்கு ஒரு துப்பாக்கியும் பயன்படுத்துறான். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டாவும் துப்பாக்கியும் சரியா இருந்தால் ஆதாரம் இல்லை. அழகா தெளிவா சொல்லிருக்காரா? சில விடயங்களை இவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் சட்டவிரோத ஆயுதம் வச்சுதான் சொல்றானுகள். அவன் சொந்த துப்பாக்கியில போல அவனுகள் தந்திரமா செய்வது. புலிகளுக்கு எதிரான போர் 2009ஆம் ஆண்டு புலிகளின் இராணுவ தோல்வியுடன் முடிவுக்கு வந்தது. போர் வெற்றியின் உச்சத்தில் மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டில் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணையத்தை LLRC மே 2010 நியமித்தார். இது முன்னாள் சட்டம் அதிபர் CRD சில்வா தலைமையில் ராயல் கல்லூரிகள் ரக்பி விளையாடிய நாட்கள் இருந்து புல்லா என்று பிரபலமாக அறியப்பட்ட 18 மாத காலத்துக்கு பிறகு SLRC தனது அறிக்கையை நவம்பர் 2011 ஜனாதிபதி ராஜபக்சவிடம் ஒப்படைத்தது. திருகோணமலை மாணவர்கள் படுகொலை தொடர்பாக அதன் அவதானிப்புகளில் பின்வருவன அடங்கும். குற்ற செயல்களில் சீருடை அணிந்த பணியாளர்கள் ஈடுபட்டதை ஊகிக்க வலுவான காரணங்கள் உள்ளன. LLRC அறிக்கை குறித்து ஜனாதிபதியால் அப்போது எந்த தொடர் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்க பிரச்சனைகளை தீர்ப்பது ராஜபக்ச ஆட்சி காட்டிய தயக்கம் அரசாங்கத்தின் மீது சர்வதேச சமூகத்தால் அழுத்தம் அதிகரிக்க வழிவகுத்தது. இந்த உந்துதலை தக்க வைத்துக் கொள்வது சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்தன. மனித உரிமை ஆர்வலர்களால் எடுக்கப்பட்ட வழக்குகளில் ஒன்று அந்த வட்டாரங்களில் 5 வழக்கு என்று குறிப்பிடப்படும் திருகோணமலை மாணவர்கள் கொல்லப்பட்டது. படுகொலைகளுக்கு பிறகு மிரட்டல் மற்றும் துன்புறுத்தல் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறிய கொலை செய்யப்பட்ட மாணவர்களின் குடும்பங்கள் சந்தேகத்துக்குரிய குற்றவாளிக்கு எதிராக உறுதியான சட்ட நடவடிக்கை இல்லாததை முன்னிலைப்படுத்த மனித உரிமை ஆர்வலர்களுடன் ஒத்துழைத்தனர். மார்ச் 2013 ஜெனீவாவில் நடந்த ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் அமர்வுகள் ஒரு வகையான திருப்பு முனையாக அமைந்தன. சம்பந்தப்பட்ட பெற்றோர்களில் இருவர் ரஹிகரன் தந்தை டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரன் மிக பெரிய இஷ்யூவாக மாறிச்சா. இந்த ரஹிகரன் தந்தை டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரன் ஜெனீவாவில் மிக உச்சகட்டமாக செயல்பாட்டில் ஈடுபட்டார். மற்றும் கஜேந்திரனின் தந்தை ஐயாமுத்து சண்முகராஜா ஆகியோர் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் அமர்வுகளின் போது ஜெனீவாவில் இருந்தனர் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட பல கூட்டங்கள் மற்றும் மாநாடுகளில் பங்கேற்றனர். 7 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதாவது இதுல ஒரு நீதி கேட்டு அந்த ஆட்கள் தொஞ்சி வைத்தாங்க. அப்பா தொஞ்சி நொந்து நூலாகி போயிட்டாங்க. ஐநாவும் கொடுக்கல, இலங்கைக்கும் இல்ல, இந்தியாவும் இல்ல, உலகமே கண்ணப்பத்துக்கு இருந்துச்சு. எங்கெல்லாம் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்கின்றதோ, மனித குலத்துக்கு எதிரான படுகொலைகள் நடக்கின்றதோ, அங்கெல்லாம் இந்த ஐநா சந்தை, சர்வதேச சந்தை, நான் ஐநா மட்டும் சொல்ல மாட்டேன், இனி இந்த சர்வதேச சந்தை வாய்மூடி மௌனியாகவும் கண்மூடியும் இருந்தார்கள். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரத்துக்காக 7 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். தங்கள் குழந்தைகளுக்கு நீதி கோரி அவர்கள் எழுப்பிய உணர்ச்சி வசப்பட்ட மனுக்கள் ஜெனீவாவில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. ஜெனீவாவில் UNHRCயில் இலங்கை தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கி சென்றிருந்த அப்போதைய பெருந்தோட்டத்துறை அமைச்சர்
மஹிந்த சமரசிங்க நாடு திரும்பினார். விசாரணை மற்றும் தொடர் நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார். அதன் பிறகு சிஐடி மீண்டும் விசாரணைகளை தொடங்கியது. சும்மா செல்லுவார்கள். சிஐடி விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஜெனீவாவில் யுஎன்னில் இலங்கை நிரந்தர பிரதிநிதியாக இருந்து தற்போதைய வெளியுறவு செயலாளர் ரவீந்திரநாத் ஆரியசிங்க அப்போது வரை இருந்தார். இப்ப இருக்கிறதிலேயே இப்ப பெண்மணி இருக்கின்றார். மே 2013 UNHRC வழக்கமான அமர்வில் உரையாற்றியிருந்தார். தனது உரையின் போது ஆரியசிங்க பின்வருமாறு கூறினார். திருகோணமலையில் 5 மாணவர்கள் கொல்லப்பட்டு தொடர்பாக LLRC அளித்த பரிந்துரைகளின்படி விசாரணைகள் முடிவுக்கு வந்துள்ளது என்றும், மேலும் தவறுகளை பகிர்ந்த பிறகு சட்டமாதிபதி திணைக்கள துறையினர் காவல்துறையினருக்கு சுருக்கமற்ற நடவடிக்கைகளை தொடங்க அறிவுறுத்தியுள்ளதாகவும், மேலும் இந்த நடவடிக்கைகளை முறையாக நிறுவது ஜூன் முதல் வாரத்தில் திருகோணமலை மஜிஸ்ட்ரேட் முன் நடைபெறும் என்றும் உறுதியளித்திருந்தார். நடக்கலை ஒன்றும். ஜூலை 4, 2013 அன்று 12 சிறப்பு பணிக்குழு STF பணியாளர்களும் ஒரு காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்பட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். காவல்துறை ஆய்வாளர்கள் சரத் சந்திர பெரேரா மற்றும் ரோஹித விஜிதகுமார, சார்ஜன் MG ஜெயலலித், சார்ஜன் AP அமல் பிரதீப், கான்ஸ்டபிள்கள் RK ரத்நாயக்க, சமிந்த லலிதா என்றால் பெண்ணா இருக்கணும், லலிதா என்றால் ஆணு தெரியாதான் வந்திருக்கு. உதய மஹிந்த பண்டார, MGH சஞ்சீவ, தாரக ருவன்சிரி, நிமல் பண்டார, சனத் திசநாயக்க மற்றும் SA இந்திக துஷார ஆகியோர் சிறப்பு படைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஆவர். STF காரங்க. அக்டோபர் 14, 2013 அன்று அவர்கள் அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் வழக்கு சீராக நடந்து கொண்டிருந்தது. எப்ப 13 ஜூலையில கைது செய்யப்பட்டு அக்டோபர்ல விடுதலை ஆகிறாங்க. 3 மாசத்தால. நல்லா இருக்கும். ஜனவரி 2, 2006 ஆண்டு காந்தி ரவுண்டான அருகே, அதாவது ட்ரிங்கோ டவுனு கிட்ட காந்தி ரவுண்டானா அருகே மனோகரன் ராஜிகரன், ஹேமச்சந்திரா, லோகிதராஜா ரோஹன், தங்கத்துறை சிவானந்தா மற்றும் சண்முகராஜா கஜேந்திரன் ஆகியோரை சுட்டு கொன்றதாகவும், தண்டனை சட்டத்தின் பிரிவு 300 மற்றும் பிரிவு 32 கீழ் யோகராஜா பூங்குழலாளன் மற்றும் பரராஜசிங்கம் கோகுல்ராஜ் ஆகியோரை கொலை செய்ய முயன்றதாகவும் குற்றவியல் புலனாய்வு துறை குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக 7 வழக்குகளை நீதிமன்றத்தில் CID சமர்ப்பித்திருந்தது. மேலும் 36 சாட்சிகள் மேற்கோள் காட்டி சாட்சியங்கள் பதியப்பட்டன. வழக்கு நடந்து செல்லும் போது நம்பகரமான சாட்சிகளை உருவாக்குவது அரச தரப்புக்கு கடினமாக இருப்பதாக தெரிய வந்தது. முக்கிய சாட்சிகளில் சிலர் நேரில் கண்ட சாட்சிகளான 2 உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் கொலை செய்யப்பட்ட மாணவர்களின் சில நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் பல ஆண்டுகளாக நடந்தது என்னவென்றால், உயிர் பிழைத்த இருவரும் அவர்களது குடும்பங்களும் கொல்லப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள் மற்றும் தொடர்ச்சியான துன்புறுத்தல்களால் ஏற்பட்ட பயம் காரணமாக திருகோணமலை மற்றும் இலங்கையை விட்டு வெளியேறினர். நாட்டை விட்டு கிளப்பிட்டாங்க. ஒரே வார்னிங் கொடுக்குறானே, சாப்பாட்டா தொந்தரவு, கதவை தட்டுற, டோரை தட்டுற, எச்சரிக்கிற, அப்படி எல்லாம் பண்ணதால அவங்க பயத்தில நாட்டையும் ஊரையும் விட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவர்களை பயமுறுத்துவதற்காக ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத பிரச்சாரம் கட்டமைத்து விடப்பட்டது. இதில் திருகோணமலை மற்றும் இலங்கையை விட்டு வெளியேறுங்கள் என்று தபால் மூலம் கடிதங்கள் அனுப்பப்பட்டதும் அடங்கும். இலங்கை ஒரு சிங்கள ரதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஒவ்வொருவராக தங்கள் பிறந்த மண்ணை விட்டு வெளியேறினர். அவர்கள் இப்போது வெளிநாடுகளில் பாதுகாப்பு உள்ளனர். மேலும் இலங்கைக்கு திரும்பி திருகோணமலை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயாராக இல்லை. மேலும் திருகோணமலை மக்களிடையே சாட்சியம் அளிக்க முன்வருவதற்கும் அச்சம் இருந்தது. விற்பனையாளர்கள், கடற்கரையில் இருந்தவர்கள், வழிபோக்கர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பார்வையாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சம்பவத்தை வெவ்வேறு அளவுகளில் பார்த்தனர். பார்த்த யாரும் சாட்சிக்கு வரல. இருப்பினும் மிரட்டல் மற்றும் பயம் காரணமாக யாரும் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. இந்த அச்ச நிலைக்கு ஒரு தமிழ் முச்சாக்கரவாண்டி ஓட்டுநர் மற்றும் புகைப்பட பத்திரிகையாளர்கள் கதி பங்களித்தது. திருகோணமலையில் 5 மாணவர்கள் கொல்லப்பட்ட பல நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு இருவரும் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாத்தீங்களா, ஒரு பத்திரிகை ஒரு ரிப்போர்ட்டரும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரரும் கொல்லப்படுறாங்க. சாட்சியாக நியமிக்கப்பட்டவர்கள். முச்சக்கர வண்டி ஓட்டுநர் சம்பவத்தின் நேரில் கண்ட சாட்சியாக இருந்தார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் கூறியபடி விசாரணையில் சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தார்.
பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை காட்டும் குற்றம் சாட்டப்படக்கூடிய புகைப்படங்களை பத்திரிகையாளர் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிகள் வெளியே எடுக்கப்பட்டு அவற்றை காட்டினர். திருகோணமலையில் உள்ள புலிகளுக்கு எச்சரிக்கையாக அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று இளைஞர்களிடம் கூறப்பட்டது. அப்பாவி இளைஞர்கள் கதறி அழுது மன்றாடத் தொடங்கினர். அவர்களின் பரிதாபகரமான அழுகைகள் எங்கும் கேட்டன. இலங்கை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க தயங்கும் முக்கிய சாட்சிகள் இருந்த இந்த நிலைமையை ஜனாதிபதி சிறிசேன மற்றும் பிரதமர் ரணசிங்கே தலைமையிலான 2015ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் சரி செய்ய முயன்றது. குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2017 திருத்தப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக பணிகளிலிருந்து சாட்சிகள் ஸ்கைப் மூலம் சாட்சியம் அளிக்க அனுமதிக்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட சாட்சிகள் ஆஸ்திரேலியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் இருந்தனர். நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்கல்ல. புதிய அரசாங்கம் வந்த பிறகு நீடித்த சட்ட தாமதம். முன்னாள் அமெரிக்க தூதர் அதுல் ஹஷாபை ஜனவரி 18 இது குறித்து ட்வீட் செய்து தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்டது என்று மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. சட்ட சீர்திருத்தங்களுக்கு பிறகு வழக்கு முன்னேறி வருவதாக அப்போதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரெட்நாயக ட்வீட் செய்து பதிலளித்திருந்தார். முக்கிய சாட்சி வெளிநாட்டில் இருந்தாலும் விசாரணைகளை ஆதரிக்கும் நிலையில் இல்லாதாலும் எங்களால் வழக்கை தொடர முடியவில்லை. புதிய சீர்திருத்தங்கள் ஸ்கைப் ஆதாரங்களை பயன்படுத்தி அனுமதித்துள்ளதால் வழக்கு இப்போது முன்னேறி வருகிறது என்று சாகல ரெட்நாயக ஜனவரி 2018 ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். அதெல்லாம் காரணம் அல்ல. இதேவேளை தற்போதைய அரசாங்கம் வழக்கை தொடர நல்லெண்ண நடவடிக்கை எடுத்த போதிலும் முக்கிய சாட்சிகள் சாட்சியம் அளிக்க தயங்கு தொடர்ந்தது. அவர்கள் அதாவது ரணில் ஆட்சியில் அவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்தனர். டாக்டர் காசிபுல்லை மனோகர் ஸ்கைப் மூலம் சாட்சியம் அளிக்க மறுத்த செயற்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆதாரங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இலங்கை ராஜதந்திர பணிக்கு சென்று ஸ்கைப் மூலம் சாட்சியம் அளிக்கும் யோசனைக்கு எதிர்ப்பு இருந்தது. சாட்சிகளாக கருதப்பட்டவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை அம்னஸ்டி இன்டர்நேஷனல், AI போன்ற புகழ்பெற்ற மனித உரிமை அமைப்புகள் ஆதரித்தன. அந்த ஆண்டு ஜனவரியில் வெளியிடப்பட்ட கொழும்பு செய்தித்தாள் கூட இதை அழகாக செய்திகள் காட்டியிருந்தது. ஒரு சாட்சி இலங்கையின் ராஜதந்திர பணிக்கு மட்டுமே சாட்சிகளாக வழங்க முடியும் என்றும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருந்தது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாதது. 13 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட மாணவர்களுக்கு நீதி இன்னும் அவர்களின் அன்புக்குறிகளுக்கு எட்டவில்லை. மேலும் சாட்சிகளின் சாட்சியங்களை பெறுவதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு திருகோணமலை 5 வழக்கு சமீபத்திய காலங்களில் சிறிதளவே அல்லது எந்த முன்னேற்றத்தையும் காணவில்லை என்றும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 2017 திருத்தப்பட்டது. சாட்சிகள் இலங்கைக்கு வெளியில் இருந்து சாட்சியங்களை வழங்க முடியும். இருப்பினும் ஒரு சாட்சி இலங்கையில் ராஜதந்திர பணியில் மட்டுமே அத்தகைய ஆதாரங்களை வழங்க முடியும் என்றும் ஒரு சாட்சி அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடும் என்பதாகும். பாதிக்கப்பட்டவர் சாட்சியம் அளிக்க ஒரு ராஜதந்திர பணியின் பாதுகாப்பு போதுமான இல்லை என்றும் குறிப்பாக மிரட்டல் அளவுகள் மிக அதிகமாக இருந்தது. இந்த வழக்கில் இருந்து சர்வதேச மன்னிப்பு சபை மறுவாழ்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரசாரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு உதவியாளர் மஹமுர்த சண்டே மார்னிங்கிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த பின்னணியில் தான் திருகோணமலை 5 வழக்கு முன்னேறியது. நீண்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு ஜூலை 13ஆம் தேதி திரைச்சீலை விழுந்தது. குறிப்பிட்ட 36 சாட்சிகள் 8 பேர் சாட்சியம் அளிக்க வராததால் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படவில்லை. இவர்களில் 2 நேரடி சாட்சிகள் உட்பட முக்கிய சாட்சிகளும் அடங்குவர். நீடித்த விசாரணைகளுக்கு பிறகு திருகோணமலை தலைமை நீதிபதி MM முகமது ஹம்சா அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரையும் விடுவித்திருந்தார். சாட்சிகள் இல்லை, என்ன செய்யறது? சாட்சி இல்லாட்டி தள்ள வேண்டியதான். சாட்சியங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை திருப்திகரமான முறையில் தொடர போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாக தீர்ப்பளித்தார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் டிலந்த ரட்நாயக வழக்கு தொடர்ந்தார் மற்றும் வழக்கறிஞர்கள் தனுஷ்க மதகதர மற்றும் S சந்திரசிறி ஆகியோர் வழக்கின் கடைசி கட்டங்களில் பாதுகாப்புக்காக ஆஜரானார்கள். இவ்வாறு திருகோணமலை 5 வழக்கு முடிவுக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சட்டம் அதிபர் மேலும் என்ன செய்ய முன்மொழிகிறார் என்பது குறித்து தற்போது எதுவும் தெரிய வரவில்லை. ஆக
எந்த சாட்சியம் இல்லாம தான் இந்த வழக்கெல்லாம் போகுது. சாட்சி ஒருத்தன் சொல்ல வர மாட்டானே, இதுல எங்க நீதி கிடைக்க போகுது? பார்ப்போம். நாமளும் இந்த செம்மணியை மாத்திரம் மீண்டும் காணொளி 6 சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.